குருச்சரணம். பெங்களூர் ரேக்கி மீட்டிங் வரும் 27, 28 சனி ஞாயிறு தேதிகளில் பெங்களூரில் ரேக்கி மீட்டிங் நடைபெற உள்ளது. நீண்ட நாட்களுக்கு பிறகு நம் அம்மா டாக்டர் மீனாட்சியே MBBS DGO அவர்கள் தலைமையில் நடைபெற உள்ளது. நேரடியாக அம்மா தீட்சை கொடுக்க உள்ளார்கள். புதிதாக ரேக்கி 1, 2, 3, 4 தீட்சை பெற ஆர்வமுள்ளவர்கள் நேரடி தீட்சை பெற்றுக்கொள்ளலாம். ஏற்கனவே அம்மாவிடம் தீட்சை பெற்றவர்களும் உயர் வகுப்புகளுக்கான தீட்சை பெற்று பயன்பெறலாம். ரேக்கி 1, 2, 3, 4 அமடைஸ், லாமாஃபரா, குவானின், பஞ்சபக்ஷி, கபாலா நியூமராலஜி, ஹவுஸ் கிளென்சிங், 100 நியூ ரேக்கி மந்த்ராஸ் வகுப்புகளும் நேரடியாக நடைபெற உள்ளன. பல நாடுகளில் இருந்து பல்வேறு சக்தி வாய்ந்த பொருட்களின் கண்காட்சி மற்றும் விற்பனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நம் அம்மாவின் கைகளால் பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம். அம்மாவின் நேரடி ஆசி பெற இது ஒரு அரிய சந்தர்ப்பம். முன்பதிவு மிக மிக அவசியம். குறைந்த இடங்களே உள்ளன. விவரங்களுக்கு 9845533655 மற்றும் 9341227211 எண்களில் தொடர்பு கொள்ளவும். குரு சரணம். குருச்சரணம். இந்த உலக மக்கள், நம்மை பாதுகாக்கும் நமது படை வீரர்கள், நம்முள் கலந்த என்னுள் கலந்த என் ரேக்கி குழந்தைகள், இதை கேட்டுட்ருக்க அறிவான செல்லங்கள், நீங்கள் மட்டும் கேட்காதீங்க, எல்லாருக்கும் அனுப்புங்க. ஓகே, இவங்க எல்லாரும் எல்லா வித நன்மைகளையும் பெற்று பெருவாழ்வு வாழணும்னு சொல்லி இந்த அம்மா வேண்டிக்கிறேன். இன்றைக்கி அருமையான சாதாரண புத்தகம் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். ஆனால் அதனுடைய தாற்பயத்தை புரிஞ்சுக்கோங்க. ஞான முத்ராங்கிறது எப்படின்னா, கணக்கில் 2 வகை இருக்குது. சும்மா அப்படி தொடர்றது ஒன்று, கொஞ்சம் இந்த பெருவிரல் கீழே வைக்கிறது. இந்த பெருவிரலுக்கு கீழே வைக்கிறது தான் புத்தர்லாம் பண்ணது. புத்த மகான் எல்லா வீரர்களும் பண்ணதில்லை. அந்த காலத்து மகாவீரர் எல்லாருமே இந்த முத்திரையை தான் யூஸ் பண்ணாங்க. புத்தர் யூஸ் பண்ணது இந்த பெருவிரலோடு நோக்கி கொஞ்சம் கீழே, அப்போ 2 கை இப்படி யூஸ் பண்ணாங்க. புரிஞ்சிச்சா? இதுக்கு பேர் தான் ஞான் முத்ரா. இது இப்படி வளைக்கிறத விட கொஞ்சம் அப்படி வளைச்சி வச்சுட்டிங்கன்னா அதுக்கு பெருமை ஜாஸ்தி. இப்போ இது இன்க்ரீஸஸ் தான் நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். கான்சன்ட்ரேஷனாக என்ன? நம்ம அதை நோக்கி போகிறோம். ஒரு தாட் இருக்குது, வேறு தாட்டுகள்லாம் வரக்கூடாது. வேறு எண்ணங்கள் வராமல் ஒரு எண்ணத்தை நிலையாக இருக்கிறது. நான் உள்ளே போகிறேன், ஆல்ஃபா ஸ்டேஜுக்கு போகிறேன். அதுக்கு இது நம்மளுடைய ஞாபக சக்தி பெருக்கிறதுக்கு. புரிஞ்சிச்சா? அடுத்தது நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ், நம்முடைய அறிவாற்றல் கூடுறதுக்கு இது தேவைப்படுது. அடுத்தது கோபம். கண்டாலே கடுப்பிடிக்குது. ஜலஸு, பொறாமல், ஒருத்தவங்களை கண்டா பிடிக்காமல் போகிறது ஒன்று. அப்புறம் தாங்க முடியல, எல்லாம் வெளியே போகிறீங்களா, என்னால் உங்கள் தொல்லையே தாங்க முடியல, அது ஸ்ட்ரெஸ்ஸு. அந்த ஸ்ட்ரெஸ்ஸு இல்லாதது. ஓகே, இது எல்லாத்துலேருந்து நம்மளை காப்பாற்றும். காலையில் 5 நிமிஷம், மத்தியானம் 5 நிமிஷம், நைட்டு 5 நிமிஷம் சாப்பாட்டுக்கு முன்னால் பண்ணிடுறீங்களா? சரி. அதுக்கும் மேலே எங்களை போல விட்டாளிக்கு இந்த ஐயை ஓப்பன் பண்ணிடும். 3rd ஐயை ஓப்பன் பண்ணால் எனக்கு உங்களை பற்றி தெரிய ஆரம்பிச்சிடுமே. இப்போ என்கிட்ட ஒரு ஆள் வந்து உட்காந்தாங்கன்னா, நீங்கள் அந்த இது அவங்க லைஃப் எல்லாம் ஃபுல்லாக நானாக சொல்லிடுவேன். கம்ப்ளீட்டாக நீ இப்படி தான் அப்படிங்க சொல்ல முடியும். அப்படிலாம் நீங்கள் சொல்வீங்களாண்ணா? ஏன்னா மாயஜால கறிட்டாக்கண்ணா எல்லாம் சொல்ல தெரியும். ஏன்னா எத்தனை வருஷம் இதில் உழண்டிருக்கேன், எத்தனை மந்திரங்கள். ஒரு மந்திரத்தை சொன்னாலே உங்கள் உடம்பு நல்லா அந்த வைப்ரேஷன் இருக்குங்க. நான் எத்தனை வகையான மந்திரங்கள், எத்தனை வகையான நம்பர்கள், எத்தனை வகையான எக்ஸ்பீரியன்ஸஸ்ஸு, ஓ காட் 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 அந்த மாதிரி ஆன ஆளுகள்கிட்ட எல்லாமே புரிய ஆரம்பிச்சிடும். ஆறாலாம் தெரிய ஆரம்பிச்சிடும். புரிஞ்சுதா? இவங்க எண்ணத்தோடு நம்மகிட்ட வந்திருக்காங்க அப்படின்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த முத்ரை வந்து அவ்வளோ நல்லது. இதுக்கு என்ன நம்பர் பார்க்கலாம். சூப்பர் நம்பர் இருக்கும் அதுக்கு, இல்லையா? ஞான் முத்ராவுக்கு ஒரு நம்பர்னால் ரொம்ப ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒன்று. அது நமக்கு கிடச்சிருக்கு. பார்ப்போம். கையில் வர வேண்டிய நம்பர் 6, 5, 6, 2, 7, 9, 2. 6, 5, 6, 2, 7, 9, 2. 6, 5, 6, 2, 7, 9, 2. புரிஞ்சிச்சா? இந்த நம்பர் தான். பாஸ் ஃப்ளவர் என்ன? ஒயிட் செஸ்னட், வால்நட், கிளாந்தஸ், லாச்சு. இதை பற்றி கவலையே பட வேண்டாம். ஒரு ஆளுக்கு 2 பாட்டில் வாங்கினாலே போதும். ஏன்னா எல்லாத்துக்கும் அதே பாஸ் ஃப்ளவர் தான். நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கனாலே போதும். இதை கட்டாயமாக பண்ணுங்க.
நோ கும்மா கும்கும் அடிங்க செல்லுங்களா, அப்போ தான் நல்லா இருக்கும் வாழ்க்கை. 24 மணி நேரம் சிந்தனையும் என் பிள்ளைகளுக்கு இதை சொன்னேன், பாத்ரூமில் குளிச்சுட்டே இருப்பேன், நான் பிள்ளைகளுக்கு இதை சொல்லிடணும் அப்படின்னு நினைப்பேன். இந்த முத்திரையை 6 வயசுலேருந்து படிக்கிற பிள்ளைங்க எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா உங்களுக்கும் தான் பெரிய ஞாபகம் வருது, அந்த அன்னைக்கு கிளுக்குன்னு வருதா கிடையாது. இப்போ இன்னொன்று இருக்குது, இது கையை அப்படி வச்சுக்கணும் இல்லையா? கையை அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா இது ஒரு அருமையான முத்திரை. இது பிள்ளைகளாக படிக்கிறதுக்கு முன்னால் அந்த முத்திரை இந்த முத்திரையை சேர்த்து பண்ண சொல்லுங்கள். இப்போ சின்ன குழந்தைகள் எக்ஸாம் போக முன்னால் கட்டாயமே இதை பண்ண வைங்க. இந்த ஞான் முத்ரா ஒன்று, இன்னொன்று ஞான் முத்ரா இப்படி வைக்கணும், கீழே கொஞ்சம் வைக்கணும் கையை. அடுத்தது ஹாக்கி, இந்த பாருங்க, இது லேசாக 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 ஹாக்கினி முத்ரா கட்டாயம் படிக்க முன்னால் பண்ணுங்க. அதே போல் பிள்ளைங்க கட்டாயமாக ஹாக்கினி முத்ரா பண்ண சொல்லி தூங்குனீங்கன்னா, ஏன்னா அவங்களுக்கு படித்ததெல்லாம் ஞாபகத்தில் இருக்கும். ஹாக்கினி முத்ரா இஸ் தி முத்ரா, பெஸ்ட் முத்ரா ஃபார் எஜுகேஷன். புரிஞ்சிச்சா? இதை பண்ண சொல்லுங்கள். புரிஞ்சா கண்ணுங்களா? ஓகே, இது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு பிள்ளைங்க எல்லா டெஸ்ட்லையும் பாஸ் பண்ணி ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த நாடு பெருசாக ஆகட்டும்னு வேண்டிக்கிறேன். ஒரு பெரிய நாடாக இருந்து அமெரிக்கன் டாலர்லாம் இப்போ ரொம்ப பெருசாக இருக்குங்கிறாங்க, அதெல்லாம் விட நம்ம நாட்டு பணம் கூடணும். புரிஞ்சுதா? நினைங்க, நடக்கும். ஓகே, I love you all, my lovely children. Good luck, Kanigala. Bye.